ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர, மதிய நேர ஒலிபரப்பு. இப்போதும் டொரண்டோ நேரம் 2 மணி. இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க வாஞ்சியோடு இணைந்து இருக்கிற அவரையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வார்த்தைகள் புறப்பட்டு செல்கின்ற பொழுதும் வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு ஒலிபரப்பை கேட்கப் போன்ற ஒருவரையும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் ஊடாக பேசுவாராக, வழிநடத்துவாராக. கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமை உடையவை. அவை கேட்கின்ற ஒருவரையும் விடுதலையாக்க வல்லவை. ஆமேன். இந்த வேளையில் நாங்கள் வார்த்தைக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த ஊழியர் பாசம் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் வழிநடத்துவார். பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவரை வரவேற்போம். மாலை வணக்கங்களை கூறுவோம். வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமீன். இருக்கிறோம் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வார்த்தைகளுக்கு கூடாக வழிநடத்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமேன். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆமேன். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் மிக மிக நல்லவர். நமக்காக யாவற்றையும் தன்னுடைய குமாரனை அனுப்பி யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். கவனிங்கள், தேவனே நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். அதை இன்றைய நாளிலே நாங்கள் விசுவாசிப்போம். அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம், பெற்றுக்கொள்வோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையின்படி இன்றைய நாளிலே விசுவாசிப்போம். அப்பொழுது தேவனுடைய மகிமை நிச்சயமாய் நம்மை மேற்கொண்டு நம்மை மாத்திரம் அல்ல, நம்மை சூழ இருக்கிற சுற்றுப்புறங்களில் இருக்கிற தேசத்தில் இருக்கிற சகலத்தையும் சகலரையும் அது விடுதலை ஆக்குறதாய் இருக்கிறது. ஆமென். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை சகலத்தையும் செய்து முடித்ததாய் இருக்கிறது. கிறிஸ்து சகலத்தையும் செய்து முடித்திருப்பார். ஆனால் உம்முடைய வார்த்தை சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறது. இன்றைய நாளில் எங்களை மேற்கொள்ளட்டும். எங்களை மாத்திரமல்ல, இந்த வார்த்தை எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அந்த இடங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்படட்டும். உம்முடைய வார்த்தையினால் உயிர்ப்பிக்கப்படட்டும், புதிதாக்கப்படட்டும், மீட்கப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென். பிரியமானவர்களே, நாங்கள் கடந்த வாரங்களிலே பார்த்து வந்தோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் பார்த்து வந்தோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சர்வாயுத வர்க்கம் உண்மையை சொல்ல போனால் அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தியம், அவர் செய்து முடித்தவைகள், இவைகளை நாங்கள் தியானித்தால், இவைகளை நாங்கள் விசுவாசித்தால், இவைகளை நாங்கள் எடுத்து பேசினால், விசுவாசித்து பேசினால், அவைகள் நம்மை மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது மாத்திரமல்ல, சத்ருனுடைய சகல கிரியைகளையும் நிர்மூலமாக்குகிற தேவ வல்லமை. கவனிங்கள், இது உங்களுடைய வல்லமை அல்ல. நீங்கள் வல்லமைக்காக நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டு காத்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியமும் அல்ல. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து பேசினால் அதுதான் தேவ வல்லமை. ஆமென். சுவிசேஷம் தேவ வல்லமை, நற்செய்தி தேவ வல்லமை. ஆமென். தேவனுடைய சத்தியங்கள் தேவ வல்லமை. ஒருவர் சுவையினமாய் இருப்பாரானால் நீங்கள் அவருடைய தழும்புகளினால் நீ குணமானாய் என்று நீங்கள் அறிக்கையிட்டால் அதுதான் சத்தியம். அந்த சத்தியம் தேவ வல்லமை. அது போய் அந்த சகோதரனை குணமாக்கும். ஆமென். அப்ப விசுவாசித்து நாம் சத்தியத்தை பேசினால் பிசாசனுடைய கிரிகைகள் நிர்மூலமாக்கப்பட்டு ஜனங்கள் விடுதலை அடைவார்கள். ஆமென். இன்றைய நாளிலும் நான் மறுபடியும் அந்த முற்பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். 10ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, தேவனிலும், கவனியுங்கள், கர்த்தரிலும் அவருடைய தத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், திடப்படுங்கள். ஆமென். அதிலே அதிகமாய் வளருங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும், எங்களுடைய வல்லமையில் அல்ல.
நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. அப்ப கவனியுங்கள், பிசாசு என்னவா வரமாட்டான், நேரடியாக துப்பாக்கி எடுத்துட்டு வந்து தலையில வைக்க மாட்டான். அவன் தந்திரம் உள்ளவன். நைஸாக எவனை வஞ்சிக்கலாம், எவனை விழுங்கலாம், வஞ்சித்து விழுங்கலாம் என்று என்ன செய்கிறவன், வஞ்சனையாய் கிரிய செய்கிறவன். ஆகவே நேரடியாக கிரிய செய்தால் எங்களுக்கு தெரியும் யார் எனிமி என்று எங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இவன் வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறபடினால் யார் எனிமி என்றே தெரியாமல் அவன் நண்பனாக செயல்படுகிறவனாய் இருக்கிறான். அதைத்தான் நாங்கள் ஏதேன் தோட்டத்திலே பார்க்கிறோம். ஏவாளிடத்திலே நண்பனை போல, உதவி செய்கிறவனை போல, நீங்கள் தேவனை போல இருக்கணும் என்று நான் விரும்புகிறேன் என்பது போல அவன் அங்கே பேசுகிறான். அப்படியாகத்தான் என்ன செய்வான், சத்துரு பேசி ஜனங்களை நம்மை வஞ்சிக்கிறவனாயிருக்கிறான். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு, அப்ப அவனை எதிர்த்து நிற்கத்தக்க வல்லமை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப கவனியுங்கள், தேவனுடைய வல்லமையிலே இணைக்கப்பட்டிருங்கள், தேவனோடு இணைக்கப்பட்டு செயல்படுங்கள் என்பதாக இந்த வசனம் சொல்லுகிறது. அதே போல நாங்கள் என்ன செய்யலாம், இதே காரியத்தை கிட்டத்தட்ட நாங்கள் யாக்கோப்பிலே வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கவனியுங்கள், ஆதாமேவாள் தேவனுக்கு கீழ்ப்படியாதபடியினால் பிசாசை மேற்கொள்ளவில்லை. கீழ்ப்படிந்திருங்கள் என்றால் தேவனை சார்ந்திருங்கள், தேவனை நம்பி செயல்படுங்கள். பிசாசையும் அவனுடைய வார்த்தையும் அல்ல, தேவனை நம்பி, தேவனோடு இணைக்கப்பட்டு, தேவனை விசுவாசித்து, நான் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் எனக்கு விசுவாசம் தேவை. அவருடைய வார்த்தையை நான் முழுமையாய் நம்புகிறவனாயிருந்தால் நான் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருக்கிறேன். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்ப தேவனை சார்ந்திருக்காமல், தேவனோடு இணைக்கப்பட்டிருக்காமல் நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப கவனியுங்கள், ஒரு பிசாசை நான் துரத்த வேண்டுமானாலும் தேவனுடைய வார்த்தையை நம்பி, அவர் என்னோடு இருக்கிறார் என்பதை நம்பி, அவர் என்னை கைவிடுகிற தேவன் இல்லை, நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம், இப்பொழுதோ பிதாவோடு நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம், பிதா குமாரன் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார், நாங்கள் இப்பொழுது அவருடைய ஆலயமாக இருக்கிறோம் என்ற வசனங்களை நாங்கள் விசுவாசித்து அதை சார்ந்திருந்து நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்போமானால் அவன் ஓடி போவான். ஆனா நாங்கள் அந்த வசனங்களையே நாங்கள் நம்பவில்லை, தேவன் எங்களோடு இருக்கிறார் என்பதை நம்பவில்லை, தேவன் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்பதை நம்பாமல் நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. தேவனுடைய சத்தியங்களை நாங்கள் நம்பினால் என்ன நடக்கிறது, நாங்கள் நம்பும் பொழுது அந்த வல்லமை, அந்த சத்தியத்தினுடைய அந்த வல்லமை செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென். வெளிப்பட ஆரம்பிக்கும். விடுதலை ஆக அது வெளிப்படும். ஆமென். அநேக வேளைகளிலே நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்து ஆரம்பிப்போம். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் முழுமையா விசுவாசிக்காதபடினால் 2வது வாக்குத்தத்தம், 3வது வாக்குத்தத்தம், 4வது வாக்குத்தத்தம், இப்படியே நாங்கள் பேசிக்கொண்டு போகிறோம். ஆனால் நாங்கள் பேசின 1வது வாக்குத்தத்தத்தையே நாங்கள் முழுமையாய் நம்பினால் நடந்தாயிற்று, தேவ வல்லமை மேற்கொண்டு விட்டது. இந்த வாக்கு தத்தத்துக்கு தேவையான சகலத்தையும் இயேசு செய்து விட்டார். நான் இதை ரிலீஸ் பண்ணும் பொழுது இது சாதாரண வார்த்தையாக கடந்து செல்லவில்லை, இது தேவனுடைய வல்லமையாக, தேவனுடைய அக்கினியாக, தேவனுடைய பட்டயமாக கடந்து சென்று சத்துருவின் கிரியைகளை நிர்மூலமாக்குற தேவ வல்லமையா இருக்கிறது என்று நான் விசுவாசித்து பேசுவேனானால் நிச்சயமாய் அங்கே நன்மை நடக்கும், அங்கே விடுதலை உண்டாயிருக்கும். ஆமென்.
தேவனுடைய சர்வாயுதங்களையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் ஆஹ் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். அப்ப கவனிங்கள், எத்தனை காரியம் நமக்கு விரோதமா கிரியை செய்கிறது என்பதை கவனிங்க. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும், ஒருவர் அல்ல, 2 பேர் இல்ல, சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்றால் அவன் சேனைகளோடு எங்களோடு போராட்டம் பண்ண வருகிறான். ஆகையால் தீங்கு நாளிலே, ஆகையால் அவன் அப்படியாக செயல்படுகிற நாளிலே என்றால் அவன் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, அனிதனமும் இப்படியாக செயல்படுகிறான். அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், கவனியுங்கள், அவைகளை அனுமதிக்க கூடாது. எங்களுடைய வாழ்க்கையிலே சுவையினத்தை அனுமதிக்க கூடாது. வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர், தடைகள், தாமதங்கள், பில்லி சூனிய கட்டுக்கள், இவைகளை எல்லாம் அனுமதிக்க கூடாது. நீங்கள் எதிர்க்கவும், வெளியேறு என்று சொல்லவும், நீ எனக்கு கிட்ட வர முடியாது, வாதை உன் கூடாரத்தை அணுக முடியாது, தீங்கு நமக்கு நேரிட முடியாது. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பது எது? ரோமர் 8:31. சகலமும் செய்து முடித்தவர்களாகி, கவனிங்கள், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் என்றால் சகலத்தையும் மேற்கொண்டவர்களாய், சகல பிசாசின் கிரியைகளையும் மேற்கொண்டவர்களாக நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு, பலன் உள்ளவர்களாகும்படிக்கு, வெற்றி சிறக்கிறவர்களாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப அந்த சர்வாயுதம் என்ன என்பதை குறித்து கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்தோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டினவர்களாயும் என்றால் அது முதலாவது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், ஆயுதம். அப்ப சத்தியத்தை நீங்கள் பேசுவீர்களானால், எந்த சூழ்நிலையிலும் சத்தியத்தை பேசுவீர்களானால் சத்துருவானுடைய கிரிகைகள் நிர்மூலமாக்கப்படும். குறைவு இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் தேவன் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறபடினால் நான் தாட்சி அடையேன், எனக்கு தாட்சி இல்லை. சுவையினம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவருடைய தழும்புகளினால் நான் ஏற்கனவே குணமானேன். ஆமென். அப்ப தேவன் என்னுடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு என்னை நோய்களில் இருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். பிசாசு பலவிதமான தந்திரங்களை சொல்லுவான். இப்பொழுது வயசாகி விட்டது, இப்பொழுது அது இது எது எல்லாம் வீக் ஆகி விட்டது, இப்படியெல்லாம் நிறைய சொல்லுவான். ஆனால் நமக்கு வாழ வயது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் புதிதாக பிறந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே இருந்தால் அந்த ஆவியானவர் எங்களுடைய சரீரங்களின் அவயவங்களை, உறுப்புகளை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். ஆமென். 80, 85, 90 இந்த வயசுல இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல போய் அவர்கள் அங்கே அட்மிட் பண்ணப்பட்டு அவர்கள் செத்து போவார்கள் என்று சொன்னவர்களுக்கெல்லாம் நான் ஜெபிக்கிறேன். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இவர்கள் என்னுடைய மகிமைக்காக வாழுவார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப கவனியுங்கள், ஹாஸ்பிட்டல் சொல்லுது செத்து போவார்கள், அவயவங்கள் சொல்லுது செத்து போகிறது என்று. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இவர்கள் என்னுடைய மகிமைக்காக வாழுவார்கள். ஆமென். அப்ப நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் வாழுகிறீர்களோ அவ்வளவுக்கு தேவனுக்கு மகிமை. இதை அநேகர் புரியாமல் தெரியாமல் இருக்கிறோம். ஒரு சகோதரி இந்தியாவிலே வயசான ஒரு பாட்டியை கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஜெபியுங்கள், சுயனமா இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் தெளிவாக சொன்னார், இந்த சகோதரி தேவ மகிமைக்காக வாழுவார். அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவ திட்டம். அதனால் நான் ஜெபித்து விட்டு வந்தேன். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 5-6 வருடங்களுக்கு முன்புதான் நான் ஜெபித்தேன். இந்த சகோதரி வாழுவார்கள், தேவனுடைய நன்மையை காணுவார்கள், ஜெபித்த ஜெபத்தினுடைய பதில் எல்லாம் காணுவார்கள்.
என்று சொல்லி நான் ஜெபித்து விட்டு வந்தேன். இன்று வரைக்கும் நல்லா சூப்பரா இருக்கிறாங்க. ஆமென். ஒவ்வொரு வருடமும் நான் போகும் பொழுது அந்த சபைக்கு போகிறேன், அவர்களை பார்க்கிறேன். நல்ல தைரியமா இருக்கிறார். ஆமென். ஏனென்றால் இதுதான் தேவன். ஆமென். எங்களுடைய பலன்களை உயிர்ப்பிக்கிற தேவன், எங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவன். ஆமென். எசேக்கியேலிலே நாங்கள் பார்க்கிறோம் 37 அங்கே பார்க்கிறோம், உலர்ந்த எலும்புகள் எல்லாம் சேனையாக எழும்பத்தக்கதாக தேவ வல்லமை கிரியை செய்ய முடியும் நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது. அவர் என்ன சொல்லுகிறார்? தீர்க்கதரிசியே, இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசன முறை, ஜீவன் உண்டாயிருப்பதாக என்று கட்டளையிடு. ஆனால் அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன கட்டளை இடுகிறோம் என்பது மிகவும் முக்கியம். இரண்டாவதாக பார்த்தோம், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் தேவனே நம்முடைய நீதியாயிருக்கிறார், நாங்கள் விசுவாசித்தால் அது நீதியாக எண்ணப்படும் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக சமாதானத்தின் இவைகள் எல்லாம் தேவனுடைய சர்வாயுதங்கள், நீங்கள் நீதிமான்கள், தேவனுடைய நீதி நீங்கள் அவருக்குள்ளாய் எழுந்து பிரகாசிப்பது, தேவனுடைய நீதி அவரிடத்திலிருந்து சகலத்தையும் பெற்றுக்கொண்டு அவருடைய மகிமைக்காக வாழ்வது, வெற்றி சிறந்திருப்பது, இவைகளெல்லாம் தேவனுடைய நீதி. நீங்கள் கட்டப்படுவது, நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவது, நீங்கள் வாழுவது தேவனுடைய நீதி. ஆமென். நீங்கள் சாவது அல்ல, நீங்கள் வாழுவது தேவனுடைய நீதி, தேவனுடைய சித்தம். இது தெரியாமல் அநேகர் என்ன செய்கிறோம்? தேவனுக்குள்ளாய் நாங்கள் கூடிய சீக்கிரம் மரிப்பதுதான் தேவ சித்தம் என்று அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறோம். தவறு. தேவனுடைய நீதி நீங்களும் நானும் அவருக்காக வாழ வேண்டும் என்பதுதான். ஆமென். சத்துருவை ஜெயித்து என்ன செய்ய வேண்டும்? அவருக்குள்ளாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவ நீதி. கவனியுங்கள், எசேக்கியேல் 33 அதிகாரம் 11 வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல், துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே, அவன் பிழைத்திருக்க வேண்டும், பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்ப நீங்கள் பிழைத்திருப்பதையே தேவன் விரும்புகிறார். அப்ப துன்மார்க்கன் மரிப்பதையே தேவன் விரும்பவில்லை. அப்ப தேவ பிள்ளை மரிப்பதை எப்படி தேவன் விரும்புவார்? பெரிதான மகிமையான அழைப்பை கொண்டு அழைத்திருக்கிறார். ஆமென். உண்மையை சொல்ல போனால் அவர் அழைத்த அழைப்பில 1% கூட நாங்க செய்து முடிக்கல. அவ்வளவு பெரிதான திட்டங்களோடும் தீர்மானங்களோடும் நம்மை அவர் அழைத்திருக்கிறார். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே, வாழுவதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆமென். அப்ப நாங்கள் பிழைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார். அப்ப கவனிங்கள், தேவனுடைய சித்தம் என்ன? அநேக வேளைகளிலே தேவ சித்தம் தெரியாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஜீவிக்க வேண்டும், தேவ நீதியை வெளிப்படுத்த வேண்டும், தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும், தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்த வேண்டும். ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும், குணமாக்கப்பட வேண்டும், தேவன் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது தேவ நீதி. ஆமென். வாழ வயது ஆய் வாழ்வது, வயோதிபத்தை பெற்றுக் கொள்வதல்ல, வாழ வயதாய் வாழ்வது தேவ நீதி. ஆனால் இது தெரியாமல் இருக்கிறோம். ஆமென். மறுபடியும் நாங்கள் வாழ வயது அடைய வேண்டும் என்பது எங்களுடைய புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பது தேவ நீதி. ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால்.
அடுத்ததாக பார்த்தோம் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை என்று பார்த்தோம். அப்ப சுவிசேஷம் தேவன் கொடுத்த நற்செய்தி, இது சர்வாயுதம், தேவனுடைய வல்லமை. எங்கெல்லாம் போய் தேவனை குறித்து நாங்கள் பேசுகிறோமோ, தேவனுடைய அன்பை குறித்து பேசுகிறோமோ, தேவனுடைய விடுதலை குறித்து பேசுகிறோமோ, தேவனுடைய சுகத்தை குறித்து பேசுகிறோமோ, அந்த இடத்திலே அப்படியாக தேவ சுகம் வெளிப்படுகிறது, தேவ விடுதலை வெளிப்படுகிறது. இது சர்வாயுதம், தேவனுடைய சர்வாயுதம். இன்னொரு விதத்திலே சொன்னால் தேவனுடைய வல்லமை. அப்ப அதனால் தான் நாங்கள் நன்மையை பேச வேண்டும், தீன்மையை பேசக்கூடாது. ஏனென்றால் இது தேவனுடைய வல்லமை. அப்ப நாங்கள் நன்மையை பேசினால் நன்மை மேற்கொள்ளும், ஜீவனை பேசினால் ஜீவன் மேற்கொள்ளும். உபாகமம் 30ஆம் அதிகாரம், நன்மையும் தீன்மையும் மரணமும் ஜீவனும் உனக்கு முன்பாக இருக்கிறது, நீ ஜீவனை தெரிந்து கொள், ஜீவனை பேசு. ஆமென். அப்ப எதை விசுவாசித்து பேசுகிறோமோ அது அவர்களை மேற்கொள்ளும். அப்ப நாங்கள் எதை பேச வேண்டும்? நன்மையை பேச வேண்டும், ஜீவனை பேச வேண்டும். அதுதான் சுவிசேஷம். மீட்பை பேச வேண்டும், விடுதலையை பேச வேண்டும், சுகத்தை பேச வேண்டும். சுகஈனத்தை பேசக்கூடாது, பலவீனத்தை பேசக்கூடாது. பலவீனன் பலவான் என்று சொல்ல கடவன். பலவீனன் தன்னை பலவீனன் என்று சொன்னால் அவன் மாமிசத்திலே இணைக்கப்படுகிறான். மாமிச சிந்தை மரணம். ஆனால் பலவான் என்று சொல்லும் பொழுது அவன் தேவ சத்தியத்தோடு இணைக்கிறான். ஆகவே அது சர்வாயுத வர்க்கமாய் தேவ வல்லமையாய் இருக்கிறது. அந்த தேவனுடைய பலன் வந்து மேற்கொள்ளுகிறதாய், பலவீனத்தை நிர்மூலமாக்குகிறதாய், விடுதலை ஆக்குகிறதாய் இருக்கிறது. ஆமென். இது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை. அப்ப நீங்கள் பேசும் பொழுது சாதாரணமாய் பேசக்கூடாது. தேவனுடைய வல்லமை கடந்து செல்லுகிறது, மீட்கிறது, விடுதலையாக்குறது, பிசாசனுடைய கிரிகைகளை அழிக்கிறது என்ற சிந்தையோடு, என்ற விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை பேச வேண்டும். ஆமென். மிகவும் முக்கியம் பிரியமானவர்கள். அடுத்ததாக இன்றைய நாளிலே பொல்லாங்கன் ஏயும் அக்கினி ஆசிரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். விசுவாசம் என்பது கேடகம். இது சாதாரண வட்டமான ஒரு கேடகத்தை குறித்து பேசவில்லை. கிட்டத்தட்ட எத்தனை 4-5 அடி உயரம் உள்ள எல்லா முழு சரீரத்தையும் கவர் பண்ணக்கூடிய கேடகத்தை குறித்து இங்க பேசுகிறார். அப்ப விசுவாசம் எங்களை எல்லா விதத்திலும் பாதுகாக்கிறது. ஆமென். விசுவாசத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். ஈவன் மார்க்கு 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ சமுத்திரத்திலே, மார்க்கு நாங்கள் மார்க் 9ஆம் அதிகாரத்திலே வாசிப்போம். 9:23. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கவனிங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப நான் விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பேன். ஆமென். அப்போ ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அதாவது வெளியே கொடுக்க முடியாத பெரிதான, விலமதிக்க முடியாத பெரிதான ரட்சிப்பை நாங்கள் எப்படி பெற்றுக்கொண்டோம்? விசுவாசத்தினால். இதயத்தில் விசுவாசித்து வாயிலே அறிக்கை பண்ணினபடியினால் நாங்கள் பெற்றுக்கொண்டோம், தேவனுடைய பிள்ளைகளானோம்.
அப்ப பாருங்க, விசுவாசித்து நாங்கள் அறிக்கை பண்ணினால வெளியேற பெற்ற ஆசீர்வாதமாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். அதே போலவே நாங்கள் எல்லாவற்றையும் குறித்து விசுவாசித்து தேவன் செய்து முடித்தார் என்று இருதயத்திலே விசுவாசித்து நாவிலே அறிக்கை பண்ணினால் சுகம் உண்டாயிருப்பதாக, விடுதலை உண்டாயிருப்பதாக, ஆமென், நன்மை உண்டாயிருப்பதாக, சமாதானம் குடும்பத்திலே உண்டாயிருப்பதாக என்று சொன்னாலே ஆகும். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை அனுப்பும் பொழுது என்ன சொல்லுகிறார்? ஒரு வீட்டுக்குள் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது சமாதானம் உண்டாயிருப்பதா என்று சொன்னாலே போதும். அந்த வீட்டிலே என்னெல்லாம் என்னெல்லாம் சமாதான குறைவை கொண்டு வருகிறதோ அத்தனையும் நிர்மூலமாக்கப்படுகிறது இந்த ஒரு வார்த்தையினால். சமாதானம் உண்டாயிருப்பதா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அநேக வேளைகளிலே தவறான வார்த்தைகள் எப்பொழுதுமே மாமிசமாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மாமிச சிந்தை மரணம். மாமிசத்தை தியானித்து மாமிசத்தை பேசினால் மரணத்தை கொண்டு வரும். அதனால்தான் தேவன் சொல்லுகிறார், பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்று தேவனுடைய வார்த்தையை நம்பி பேசினால், தேவன் செய்து முடித்ததை நம்பி பேசினால் அது அவனை மேற்கொள்ளும். அது ஆவிக்குரிய சிந்தை. ஆவிக்குரிய சிந்தை சமாதானத்தையும் ஜீவனையும் கொடுக்கிறது. மாமிச சிந்தை தான் என்ன சொல்ல வைக்கிறது? பலவீனம், நான் பலவீனன் என்று சொல்ல வைக்கிறது. மாமிசத்துக்குரிய சிந்தை தான் எப்பொழுதுமே நான் பாவி என்று சொல்ல வைக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய சிந்தை நான் பரிசுத்தவான், தேவன் என்னுடைய பரிசுத்தமாய் மாறிவிட்டார். ஏனோ தெரியல, இன்னும் நாங்கள் அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும். கவனிங்கள், பரிசுத்தமும். அப்ப சபையிலே நாங்கள் வரும் பொழுது முதலாவது மன்னிப்பு கேட்போம். ஆனால் அப்படியாக தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. ஈவன் அவர்கள் ஜெபம் பண்ண எங்களுக்கு கற்றுக்கொடும் என்று சொன்ன பொழுது கூட தேவன் பாவத்திலே ஆரம்பிக்கவில்லை. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆரம்பிக்கிறார். மாத்திரமல்ல, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதா என்று சொன்னாலே பாவம் ஓடி போகிறது, இல்லாமல் போகிறது. ஏனென்றால் அவருடைய ராஜ்யம் என்னை மேற்கொண்டு அவருடைய சித்தம் என்னுடைய சரீரங்களை ஆளுகை செய்யுமானால் பாவம் அங்கே இருக்க முடியாது. இருள் இருக்கிற இடத்துல இருள் இருக்குது என்று பேசுகிறத விட்டு விட்டு ஒளியை கொண்டு வருவோமானால், அந்த இடத்திலே தேவனை கொண்டு வருவோமானால் இருள் அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறது. அப்ப இந்த வார்த்தையின்படி அவரே தேவனால் எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். என்னை மீட்டு விட்டார். பாவத்தில் இருந்து, இருளின் ராஜ்யத்தில் இருந்து என்னை மீட்டு விட்டார் என்று சத்தியம் சொல்லுகிறது. என்னுடைய மாமிசம் சொல்லுகிறது, நான் இன்னும் மீட்கப்படவில்லை, நான் இன்னும் பாவியாகவே இருக்கிறேன். ஆகவே நான் அதை நம்புகிறேன். என்னுடைய சரீரம், என்னுடைய மாமிசம் சொல்லுகிறதை நம்புகிறேன். அந்த சிந்தை மரணத்தை கொண்டு வரும், என்னை பாவியாகவே வைத்துக் கொள்ளும். தேவனுடைய மகிமையை காண முடியாது. நான் விசுவாசிக்கவில்லை. ஆனா நான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய விடுதலை என்னை மேற்கொள்ளும். இந்த வசனம் 1 கொரிந்தியர் 1 நாம் விசுவாசித்து நான் பரிசுத்தமானேன், நான் மீட்கப்பட்டேன் என்று நாங்கள் விசுவாசிப்போமானால் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை, ஆமென், அது நம்மை மேற்கொண்டு விடுதலையாகும். அநேகருடைய வாழ்க்கையிலே எவ்வளவுதான் உழைத்தாலும், எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஒரு பைசா தங்காது. ஏனென்றால் இது பிரிச்சுவல். பிசாசு திருடி கொண்டிருக்கிறான். ஆனால் இதுவரைக்கும் நான் ஐயோ இப்படி இருக்கிறேன், ஏதோ ஒரு சாபம், ஏதோ ஒரு பாவம்,
என்று சொல்லுவதை விட்டுவிட்டு ஒரே பலியினால் என்னை பூரணமாக்கினார், ஆகவே நான் பூரணமானேன், குடும்பம் பூரணமானது, என்னுடைய ஃபைனான்ஸ் பூரணமானது, என்னுடைய எதிர்காலம் பூரணமாக்கப்பட்டு விட்டது. ஆனால் நாங்கள் இயேசு செய்து முடித்தார் என்பதை நம்புவதை பார்க்கிலும் நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று செயல்படுகிறபடினால், மாமிச கிரிய நடப்பிக்கிறபடினால் அவைகள் நம்மை மேற்கொள்ள முடியவில்லை. கவனிங்கள், எவ்வளவுக்கு நாங்கள் மாமிச கிரியை செய்து அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமோ அவ்வளவுக்கு நாங்கள் விடுதலை ஆக மாட்டோம். மாறாக இயேசு செய்து முடித்தார் என்பதை நம்பி நான் விடுதலை ஆக்கப்பட்டேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், ஆமென், நான் வெற்றி சிறந்திருக்கிறேன். ஏனென்றால் எனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும், உலகத்தில் இருக்கிற கிரிகளை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், இவைகளில் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. நான் அவருக்குள் வாழ்கிறேன், அவருக்குள் அசைகிறேன், அவருக்குள் இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா என்று நாங்கள் விசுவாசித்தால் தேவ வல்லமை எங்களை மேற்கொண்டு செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவை, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் என்பது தேவனுடைய சர்வாயுதம், தேவனுடைய வல்லமை, சத்துருவின் கிரியைகளை அழிக்கிற வல்லமை. ஆகவே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் இருதயத்திலே விசுவாசித்து, உம்மை விசுவாசித்து, நீர் செய்து முடித்ததை விசுவாசித்து, நீர் அவர்களோடு கூடத்தான் இருக்கிறீர் என்பதை விசுவாசித்து, அவர்கள் உமக்குள்ளா இருக்கிறார்கள் என்பதை விசுவாசித்து பேசுவார்களாக, 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 ஜீவனை பேசுவார்களாக, ஜீவனை பேசுவார்களாக, ஜீவனை பேசுவார்களாக, ஆசீர்வாதத்தை பேசுவார்களாக, விடுதலையை பேசுவார்களாக, தங்களுடைய வாழ்க்கையிலும் மற்றவருடைய வாழ்க்கையிலும் தேவ விடுதலையை பேசுவார்களாக. அவர்கள் விசுவாசித்து பேசுகிற நன்மைகள், மேன்மைகள், சுகங்கள், ஆசீர்வாதங்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளட்டும், அழுகி பெருக பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். சர்வாய வர்க்கங்களையும் விசுவாசத்தையும் இணைத்து எடுத்து வந்த தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வசனம் ஆயுதமாகும். அந்த ஆயுதத்தை நாங்கள் பாவிக்கின்ற பொழுது கர்த்தர் பொல்லாங்கனையும் ஆயுதங்களிலிருந்து தப்பிக்க வல்லவராயிருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறுவலைப்பிலை கேட்க போன்ற ஒருவர் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர், இன்னும் ஒரு தேவ செய்தியோடு. அதுவரையும் தேவ சமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமென். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில் ஏப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் மறு உழைப்பிலே செல்லுகின்ற பொழுதும், ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் வார்த்தைகள் கூடாக திடப்படுத்துவாராக. அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்னத்தை விசுவாசிக்கிறார்கள், அவற்றிலிருந்து திரும்ப கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் விடைபெறுவோம். தேவ ஊழியரையும் குடும்பத்தாரையும் சபையையும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். வாரத்தின் முதல் நாளே பிரசங்க விடத்தில் நிற்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. காலநிலைகள் பாதகமாக இருந்தாலும் கர்த்தருடைய கரமங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. ஊழியரோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுவோம். ஆமேன், ஆமேன். நன்றி.